பாருங்க, இந்த தேவ மனித பசியா 35 வருஷமா இந்த ஊருக்கு வந்து 30 வருஷத்துக்கு முன்னால இவருக்கு ஒரு தேவ சித்தம் அறிவிக்கப்பட்டது. அந்த தேவ சித்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து இங்க வந்தார். இவர் ஒருத்தர் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சதுனால உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை ஒரு கணம் சுத்தி பாருங்க, இவங்க எல்லாம் தேவ சித்தத்தை செய்ய எதுவாயிட்டு. சொல்லுது புரியுதா இல்லையா? இந்த ஒத்த மனுஷன் கீழ்ப்படியாம பண்ணி இருந்தா, இந்த ஒத்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தா இத்தனை பேர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி இருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த சாரோன் பெத்தேல் சாரோன்னா என்னது? பெத்தேல் சாரோன் சபை, எத்தனை சபைகள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள், இத்தனை பேரும் தேவ சித்தம் செய்கிறதுக்கு ஒத்த மனுஷன்ல வெளிப்பட்ட தேவ சித்தம் தானே. அல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்க? வேற யாரையாவது பார்த்துக்கிடுங்க, ஆண்டவரை வேற யாரையாவது கூப்பிடுங்க, வேற யாராவது பயன்படுத்துங்க, வேற யாரையாவது பயன்படுத்துறது இருக்கட்டும். நீ என்ன செய்ய போற? சாவா போறா? முதல்ல நம்ம தேவ சித்தத்தை செய்வோம். அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கைப்பிடி சொல்லுங்க, நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும், ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சில ஆட்கள் அப்படித்தான், தான் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டான். அவன் என்ன செய்யறான், அவன் குளிக்காமலேயே போறான். நீ ஒழுக்கமா உனக்கு தந்த வேலையை செய்ய வேண்டியதானே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணனே புரியும். அது அல்லேலூயா. 1000 பேர் எனக்கா இருக்கான், அவன் எந்த ஆளை போட்டு நான் ஒருவன் தேவ சித்தம் செய்தான், நான் ஒருவன் தேவ சித்தம் செய்தான். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். என் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த பொழுது நாம் மறுத்திருந்தால் என் நிமித்த எத்தனை லட்சம் ஜனங்கள் மாற்றம் அடைந்தார்கள். அவர்களுடைய இரத்தப்பழி என் தலையில இருந்திருக்குமா இல்லையா? நான் ஒருவன் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்காமல் இருந்திருந்தால் எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த தேவன் என்னை பயன்படுத்துறார். நான் நினைக்கிறேன், என்னால என்ன செய்ய முடியும்? அப்படிதானே. ஒரு சாதாரண தமிழ் பைபிள் வரைக்கும் சரியா படிக்க தெரியாது. ஆண்டவர் என்ன ஊழியத்திற்கு அழைத்த பொழுது இன்னைக்கே தள்ளாடுது. பிறகு அன்னைக்கு எப்படி ஆண்டவரை தேவ சித்தத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், வா நான் மெத்த பார்த்துக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். ஆனா ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே 50 பேர் 100 பேரை வச்சுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து கொட்டாடிக்கிறதா இருந்தா தயவு செய்து என்ன விட்டுருங்க, நான் வரமாட்டேன். என் பாஸ்டர் கூட சேர்ந்து இருக்கிற கொட்டை நான் அடிச்சுக்கிறேன். ஆண்டவர் நீர் என்னை பயன்படுத்துறதா இருந்தா தேசம் அறிய கர்த்தர் என்னை பயன்படுத்தும். நான் ஆண்டவரிடத்துல ஆமை தோத்திரம் பண்ணினேன். ஆமை தோத்திரம் அந்த இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நிபந்தனை. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? புரியல? கண்டிஷனா? இருக்கட்டும். ஆமை ஆண்டவர்கிட்ட எல்லாம் கண்டிஷன் போட முடியுமா? இருந்தாலும் விருப்பத்தை தெரிவிக்கிறதா. ஆண்டவரே தோத்திரம், நீங்க 50 பேருக்கு 100 பேருக்கு பாஸ்டரா இருக்கிற மாதிரி இருந்தா தயவு செய்து என்ன விட்டுருங்க, நான் வரமாட்டேன். அதுக்கு நான் பேசாம என் பாஸ்டருக்கு உதவியா இருந்து ஆமை தோத்திரம் அதை விட நிறைய வேலை செய்வேன். ஆண்டவரே நீர் என்னை தேசம் அறிய பயன்படுத்துவீரானால் நான் வரேன். இதுக்கு கூட ஆண்டவர்கிட்ட இன்னொன்னு சொன்னேன், நீர் என்ன சொன்னாலும் செய்வேன், ஆனா நீர் என் கூட இருக்கணும். பிச்சை எடுக்க சொன்னாலும் எடுப்பேன், ஆனா நான் எங்க எடுக்கிறேன்னு அங்க கூட இருக்கணும். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே எடுப்போம். புரியலையோ? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நாமை தோத்திர நான் இருக்கிற இடத்தில் என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்ப நான் பிச்சை எடுத்து அவரும் சேர்ந்து தானே எடுக்கணும். அப்புறம் என்ன, அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு. அல்லேலூயா. நீங்கள் தேவ சித்தத்தை செய்யுங்கம்மா, உங்க குடும்பத்தில் உங்க நிமித்தம் ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த 23வது இந்த கூடார பண்டிகையை முடித்து விட்டு சபைகளை தொடர போகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேனே, எழுதிக்கிடுங்க. கடந்த வருஷங்களில் நடந்ததை விட ஒரு பெரிய ரட்சிப்பு உங்க சபைகளில் வெளிப்படும். ஒரு பெரிய ரட்சிப்பு உங்கள் சபைகளில் வெளிப்படும். ஒரு பெரிய ரட்சிப்பு உங்க சபைகளில் வெளிப்படும். விரும்புறீங்களா இல்லையா? விரும்புறீங்களா இல்லையா? உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க. நீங்க தேவ சித்தத்தை